புலம்பெயர்வு தொடர்பாக ஜெர்மன் அரசு திட்டமிட்டு வருகின்ற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல். அதாவது ஜெர்மன் அரசு இப்ப அகதி தஞ்சமோ புகையிட கோரிக்கையோ கூறி ஜெர்மனிக்கு நீங்க போறீங்களாக இருந்தால் அங்க உங்களுக்கு அரசியல் தஞ்சம், எப்படி நாங்கள் நாட்டுக்கு திரும்பி போனா எங்களோட உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிக்கொண்டு அங்க போக இல்லாத அளவுக்கு நான் இங்கேயே தங்கணும், எனக்கு அங்க போனா இந்த உயிருக்கு ஆபத்து, அப்ப இந்த உயிரை பாதுகாக்க நான் ஜெர்மன்ல இருக்க போறேன். அப்ப இவ்வளவு காலம் கடந்த ஆட்சிகள் இவ்வளவு காலம் அப்படி இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களோட இருக்கிற அளவுக்கு அரசு அனுமதி வழங்கினது. ஆனா தற்போது ஆட்சி அமைச்சிருக்க அரசு ஜெர்மன்ல என்ன சொல்லுது? இப்படி நாட்டுக்கு போனா உயிராபத்திற்குன்னு சொல்லி இங்க தஞ்சம் கோரி இருக்கிறவங்க இனிமேல் ஒரு குறிப்பிட்ட 2 வருஷத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு ஆராய்ஞ்ச பிறகு அதுக்கு அனுமதி வழங்குறதா அல்லது தொடர்ந்து நிராகரிக்கிறான்னு சொல்லி முடிவெடுக்குமா. ஆனா இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துன்னு சொன்னா உண்மைக்குமே ஜெர்மன் அரசு ஒரு மனிதாபிமானமற்ற செயலை தான் செய்யுது. இப்போ ஒரு நபர் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு அரசியல் தஞ்சம் கோரி அவருக்கு அங்க இருக்க அனுமதி கொடுத்த பிறகு குடும்பம் இங்க வரையலாதுன்னு சொன்னா இவரும் அங்க போயிடாது. அப்ப இது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்கப்படுது. ஸோ தற்போது ஆட்சிக்கு வந்திருக்க இந்த அரசு இந்த முடிவை திட்டமிட்டு வருது. மிக விரைவிலே இதை ஜெர்மன்ல நடைமுறைப்படுத்த போவதாக. அதாவது ஒரு நபர் அரசியல் தஞ்சம் கோரி வந்தாராக இருந்தால் அவர் எதிர்காலத்துல அவருக்கு அங்க இருக்க அனுமதி இருக்கும், ஆனா அவர் குடும்பத்தை அவருக்கு எடுக்க முடியாது, ஸ்பான்சர் பண்ணி அவங்களோட வாழ முடியாத ஒரு சூழலை இந்த அரசு உருவாக்க இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாகவும் முடிவெடுத்திருக்குது. பாரதூரமான ஒரு விஷயம்.